வள்ளுவருடைய குரல் ஒன்று நினைவு வருது. ஒரிவாயில் ஐந்தவைத்தால் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். அதாவது மெய் வாய் கண் செவி மூக்கு எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி ஆள்பவனுடைய புகழ் வாழ்வு நிலையானதாக நீங்கா புகழுடன் அமையும். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட ஒரு மனிதனால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே விஷயம் அறிவு அனுபவம் மட்டுமே. அது இன்றைக்கு அழகாக கிடைக்கும் போது நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே விலை உங்கள் உண்மையான பங்கேற்பும் சிரத்தை மட்டுமே. இதை நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள் என்று முழு நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கே இருக்கிற 700 சிற்பம், இந்த 700 சிற்பங்களும் இந்த +2 தேர்வுல அழகா நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களையும் பெருமை அடைகிற மாதிரி உங்க பெற்றோர்கள், உங்க பள்ளி முதல்வர், ஆசிரியர்களாம் பெருமை அடைகிற மாதிரி நல்ல உயரத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்றதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. எங்கள் அம்மா தான் என்னை படிக்க வச்சுருக்காங்க. நான் எங்கள் மாமா வீட்டில் இருக்கேன். எங்கள் சொந்த ஊரில் இல்லை, எங்கள் மாமா வீட்டில் இருக்கேன். அவர் டெய்லியும் அவர் குளிச்சுட்டு வந்து என்னை டெய்லியும் தொந்தரவு பண்ணுவார். வீட்டில் படிக்கிற டைமில் அவர் எதுவும் என்கேஜ் பண்ண மாட்டார். குளிச்சுட்டு அவர் அசிங்கமாக மற்றபடி பப்ளிக்காக பேசின்னு இருக்காரு. அவர் பேசுகிறதே எனக்கு அவர் மேலே ஒரு சில வெறுப்பு அதிகமாகும். பேரண்ட்ல வந்து பிரிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து என் கையில் அப்பப்போ சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து எந்த மதமும் எல்லா மதமும் ஒரே மதம் தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என் கையில் சொல்கிறாங்க, கிறிஸ்டின் சேரு, கிறிஸ்டினில் நாங்கள் போயிட்டோம், நீங்கள் வா, நீங்கள் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா 2 பேருக்கும் படிக்கல. நான் படிக்கலாம்னு பார்த்தாலும் எங்கள் வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க, அதனால படிக்கல. எங்கள் அப்பா அம்மா எங்கள் தம்பிங்க 2 பேரும் நின்றுட்டாங்க, அவங்கள படிக்க வைக்கல. இப்போ நானாவது படிக்கிறேன்னு பார்த்தா என்ன படிக்க வேணான்றாங்க. எனக்கு பொண்ணுன்றதுனாலயா? வறுமைனால படிக்க வைக்க மாட்டேன். இன்னைக்கு உன்னால நினைச்சதை படிக்க முடியலன்னா படிப்பு மேல மாத்திரம் பிரச்சனை கிடையாது, உனக்கு புத்தி இல்லைன்றது மாத்திரம் கிடையாது உண்மை. இது எல்லாத்துக்கும் அடியில இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தியாங்கன்னா, உன்னோட சக்தி, உன்னோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகாதேங்க. ஒரு கை தட்டல்ன்றதுக்கு ஒரு கை மாத்திரம் சேர்ந்தா ஓசை வருமா? 2 சேராதானே? உன் சைட்ல இருந்து உன்னோட பட்டியல நீ சொல்லிட்டு, உங்க அப்பா அம்மா சைட்ல இருந்து வேற ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நான் சொல்றேன். எங்க அப்பா அம்மாவை பத்தி நல்லா புரிஞ்சு நடந்துக்கணும், அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு பார்த்துக்கணும், அவங்களுக்கும் ஆசை இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்.
யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது. தப்பு இருக்கு அதை யோசிச்சு பாரு. அப்புறம் அப்பா மேல கஷ்டம் நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கே வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட தவறு கேட்கணும். அப்புறம் தான் அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லி தெரிஞ்சு. உன் யோசனைகளோட பொறுப்பை நீ கையில எடுத்துக்காத வரைக்கும் உனக்கு நடக்கிற சம்பவங்கள் உன்னை அழ வைக்கிற சம்பவங்களாவே நடக்கும். உனக்கு வாழ்க்கையில சில பேர் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு மெமரி குறைச்சல். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ப்ரூவ் பண்ண போறேன், நிரூபிக்க போறேன். இல்லடா உனக்கு மெமரி குறைச்சல் கிடையாது. இவ்வளோ நாள் ஏன் உனக்கு மெமரி குறைச்சலா இருந்துச்சுன்னா நீ உன் மூளைய சரியா பயன்படுத்தல. இப்ப நான் உன்னை சரியா பயன்படுத்த வைக்க போறேன். அதை வச்ச பிறகு உனக்கே உன்னோட நினைவாற்றலை பார்த்தப்போ உனக்கு வரும் பாரு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு இந்த கிளாஸ் நீ எப்பேர் பண்ணா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு பைசா கூட இப்போ உன் பாக்கெட்ல இல்லைன்னா கூட சரி, இப்போ உன்னோட மூளைக்கு எந்த அளவுக்கு சக்தி இல்லைன்னா ஒரு லைன் படிச்சு